நான் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது உனக்கு பிறந்த நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு எங்க அப்பா கேட்டப்போ ஆயிரக்கணக்கான பொருள் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் நான் கேட்டது இது 2 டம்பிள் தான். ஏன்னா அப்போ இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தை பார்த்து நானும் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஆர்ம்ஸ் பில்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு தாறுமாறா பைசெப் கர்ல் போட்டேன். ஆனா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் இப்படிதான் இருந்தேன். ஆனா அப்படியே பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் போனோம் அப்படின்னா ஐ மேட் சம் ப்ராக்ரஸ். சோ நான் என்ன பண்ணி என்னோட ஆர்ம்ஸை க்ரோ பண்ணேன் அப்படின்றத எக்ஸாக்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். 11ஆம் கிளாஸ்ல இருந்த மாதிரி நீங்க எப்படி ஆர்ம்ஸ் பில்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டீங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த வீடியோல அதை பத்தி எல்லாமே சொல்றேன். இது குமாரோட ஆர்மை பில்ட் பண்ணும் அப்படின்ட்டு பைசெப் கர்ல தாறுமாறா போடுறான். ஆனா நம்ம குமாருக்கு தெரியாது 70% ஆஃப் ஆர்ம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ட்ரைசெப்ஸ். எல்லாருமே வந்து பைசெப் கொடுக்குற அதே ஃபோக்கஸா ட்ரைசெப் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. எல்லாரும் தாறுமாறா பைசெப் கர்ல் போடுறாங்க. ட்ரைசெப் வேண்டாம் போடுறாங்க. பட் 70% ட்ரைசெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ட்ரைசெப்ஸ் பத்தி பார்ப்போம். ட்ரைசெப்ஸை லிட்டரலா தமிழ்ல டப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதோட அர்த்தம் 3 தலை. அது என்ன 3 தலை அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைசெப்ஸ் மொத்தமா 3 ஹெட் இருக்கு. லாங் ஹெட், லேட்டரல் ஹெட், மீடியம் ஹெட். இந்த 3 ஹெட்டை நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுட்டு ட்ரெயின் பண்ணாதான் உங்க ட்ரைசெப்ஸை க்ரோ பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லாங் ஹெட். லாங் ஹெட் பேருக்கு ஏற்ற மாதிரி ட்ரைசெப்லயே பெரிய ஹெட் அப்படின்னா இந்த லாங் ஹெட் தான். நீங்க ஃப்ரண்ட் டபுள் பைசெப் போஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்க ஆர்ம்ஸ் பெருசா தெரியறதுக்கு இந்த லாங் ஹெட் தான் பில்ட் பண்ணும். ஸோ இந்த லாங் ஹெட்டை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு ஓவர் ஹெட் மூவ்மெண்ட்ஸ், அதாவது உங்க கையை உங்க தலைக்கு பின்னாடி நீங்க கொண்டு போய் ட்ரெயின் பண்ற எல்லா ட்ரைசெப் மூவ்மெண்ட்டும் இந்த லாங் ஹெட் தான் டார்கெட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸி பார், ஸ்கல் கிரஷர்ஸ், கேபிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன், பெஞ்ச் பிரஸ், இது எல்லாமே உங்க லாங் ஹெட் ஆஃப் த ட்ரைசெப்ஸை நல்லா டார்கெட் பண்ணும். அடுத்தது லேட்டரல் ஹெட். நீங்க இந்த ட்ரைசெப்ஸ்க்கு போஸ்ட் கொடுக்கும்போது அந்த ட்ரைசெப்ல ஒரு ஹார்ட் ஷூ ஷேப்ல பாப்பாய் தெரியறதுக்கு காரணம் லேட்டரல் ஹெட் தான். இதை நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, அதாவது லாங் ஹெட்ல தலைக்கு மேல கொண்டு போய் ட்ரெயின் பண்ணீங்க, இதுக்கு நீங்க கீழே புஷ் பண்ணணும். புஷ் டவுன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட லேட்டரல் ஹெட் தான் ட்ரெயின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிள் புஷ் டவுன், சிங்கிள் ஆர்ம் கேபிள் புஷ் டவுன், இல்ல வி கிரிப் புஷ் டவுன், இது எல்லாமே உங்க லேட்டரல் ஹெட் தான் ட்ரெயின் பண்ணும். கடைசியா இருக்கிறது மீடியல் ஹெட். இந்த மீடியல் ஹெட் நீங்க ட்ரெயின் பண்றதுக்கு தனியா ஸ்பெசிபிக்கா எதுவும் போடணும் அப்படின்னு தேவையில்லை. இப்போ நான் உங்க ட்ரைசெப் நல்லா ஹெவியா லோட் பண்றீங்களோ அப்போ உங்க மீடியல் ஹெட் ஆக்டிவா இருக்கும். அதுக்கு உங்க ட்ரைசெப் ஒர்க் அவுட்ல ஒரு ஹெவியான காம்பவுண்ட் மூவ்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் பர்சனலா க்ளோஸ் கிரிப் டம்பிள் பிரஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் பிரஸ் கூட யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஹெவியான காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் போடும்போது மீடியல் ஹெட் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல எந்தெந்த ஹெட்டுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட் பர்டிகுலரா யூஸ் ஆகும் அப்படின்றத போடுறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரைசெப்ஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பைசெப்ஸ். பைசெப்ஸ் அப்படியே தமிழ் டப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் 2 தலை. அது என்ன 2 தலை அப்படின்னு கேட்டீங்கன்னா பைசெப்ஸ்ல 2 ஹெட்ஸ் இருக்கு. ஒன்னு லாங் ஹெட், இன்னொன்னு ஷார்ட் ஹெட். 2 ஹெட்டையும் நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்றது தான் ஒரு ப்ராப்பரான பைசெப் ட்ரைனிங். அது எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஹெட். உங்க ஆர்ம்ஸை முன்னாடி இருந்து பார்த்தா அந்த ஆர்ம்ஸுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குறது இந்த ஷார்ட் ஹெட் தான். உங்க ஆர்ம்ஸை நீங்க உங்க பாடிக்கு முன்னாடி வச்சு ட்ரெயின் பண்ணும்போது உங்க ஷார்ட் ஹெட் நல்லாவே ட்ரெயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீச்சர் கர்ல்ஸ், ஸ்பைடர் கர்ல்ஸ், கான்சன்ட்ரேஷன் கர்ல்ஸ், இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ல உங்க ஷார்ட் ஹெட் ஆஃப் த பைசெப்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லாங் ஹெட். உங்க பைசெப்ல பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீக்கை நீங்க நல்லா கொண்டு வரதுக்கு இந்த லாங் ஹெட் தான் நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும். இதுக்கு உங்க ஆர்ம்ஸை உங்க பாடிக்கு பின்னாடி வச்சு ட்ரெயின் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷியன் கர்ல்ஸ், இல்ல இன்க்ளைன் டம்பிள் கர்ல், இல்லைன்னா டிராக் கர்ல்ஸ், இந்த மாதிரியான ஒர்க் அவுட் உங்களோட லாங் ஹெட்டை நல்லாவே ட்ரெயின் பண்ணும். அவ்வளவுதான் பைசெப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இதுக்கு கீழே பிரேக்கியாலிஸ் அப்படின்னு இன்னொரு மசில் இருக்கு. அது உங்க பைசெப்பை இன்னும் நல்லா பாப் பண்ணி காட்டும். அதை நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்றதுக்கு ஹேமர் கர்ல்ஸ், ரிவர்ஸ் ஈஸி பார் கர்ல்ஸ், இல்ல கிராஸ் பாடி ஹேமர் கர்ல்ஸ், இந்த மாதிரியான ஒர்க் அவுட்ஸ் நீங்க செய்வீங்க. நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல எந்தெந்த ஹெட்டுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட் அப்படின்னு போடுறேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ், இதுக்கு முன்னாடி அனாட்டமி, என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி அதை ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொண்டு வரலான்றதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னோட ஆர்ம்ஸ் தான் என்னோட வீக் பாயிண்ட் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால வாரத்துக்கு ஒரு வாட்டி ஆர்ம்ஸ் போறத விட 2 டைம்ஸ் ட்ரெயின் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு என்னோட ஃப்ரீக்வன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணேன். ஆனா ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுனால மண்டேவே நான் ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு மணி டியூஸ்டே ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணேன் அப்படின்னா டியூஸ்டே ட்ரெயின் பண்ணும்போது என்னால கையே மடங்க முடியாது, டெஸ்டே வேஸ்ட் ஆகும். ஸோ ரெக்கவரியிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அதே சமயம் ஃப்ரீக்வன்சி இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால என்னோட ஸ்பெசிபிக் நீட்ஸ், அதாவது எனக்கு என் பைசெப் வந்து சரியான சோம்பேறி பையன் போட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் எடுத்துக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஆனா என் ட்ரைசெப்ஸ் தொட்டி இல்லை, சிங்க குட்டி போட்டா அடுத்த நாளே ரெக்கவர் ஆயிருப்பான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என் பிளான் டிசைன் பண்ணேன். மண்டே பேக் அண்ட் பைசெப்ஸ் ட்ரெயின் பண்ணுவேன், டியூஸ்டே செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப், அண்ட் வெட்னஸ்டே லெக்ஸ் போடுவேன், அண்ட் தேர்ஸ்டே நான் மறுபடியும் ஆர்ம்ஸ் போடுவேன். தேர்ஸ்டே செஷனுக்கு முன்னாடி என் பைசெப் ஆல்ரெடி 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கும் அண்ட் என்னோட ட்ரைசெப்ஸ் 1 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கும். ஸோ நான் தேர்ஸ்டே ஆர்ம்ஸ் போடும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே சமயம் நான் வீக்லி 2 டைம்ஸ் ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரீக்வன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணேன். ஓகே, ஃப்ரீக்வன்சியை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து எல்லா ஹெட்ஸையும் ப்ராப்பரா ஹிட் பண்ற மாதிரி ஸ்மார்ட்டா ஒர்க் அவுட்ஸை சூஸ் பண்ணும். இப்போ நான் பேக் டைம் முடிஞ்ச உடனே 2 பைசெப் ஒர்க் அவுட் தான் போடுவேன். ஒன்னு டம்பிள் கர்ல், இன்னொன்னு ஹேமர் கர்ல்ஸ்.
ஏன்னா டம்பல்கள் போடும்போது என்னோட 2 ஹெட், லாங் ஹெட், ஷார்ட் ஹெட் ரெண்டுமே ஒர்க் ஆயிரும். அண்ட் ஹேமர் கர்ல்ஸ் போடும்போது என்னோட பிரேக்கியாலிஸ் ஒர்க் ஆயிரும். ஸோ நான் ஹோல் பைசப்பையும் ட்ரெயின் பண்ண மாதிரி. அண்ட் நான் ஆர்ம் டே அப்படின்னு தனியா போடும்போது சின்ன அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி என்னோட லாங் ஹெட்டுக்கு பேஷியன் கர்ல்ஸ், ஷார்ட் ஹெட்டுக்கு ப்ரீச்சர் கர்ல்ஸ் அப்படின்னு போட்டு எல்லா ஹெட்டையும் ப்ராப்பரா ஹிட் பண்ணுவேன். ட்ரைசெப்ஸ்க்கும் அதே மாதிரி தான். செஸ்ட் டே முடிஞ்சு 2 ஒர்க் அவுட் தான் போடுவேன். ஒன்னு கேபிள் புஷ் டவுன், இன்னொன்னு ஓவர் ஹெட் கேபிள் எக்ஸ்டென்ஷன். இதுலயே என்னோட லாங் ஹெட், லேட்டரல் ஹெட், மீடியல் ஹெட் எல்லாமே ஒர்க் ஆயிரும். அண்ட் நான் தனியா ஆர்ம் டே அப்படின்னு போடும்போது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் க்ளோஸ் கிரிப் டம்பல் பிரஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஓவர் ஹெட் ரோப் எக்ஸ்டென்ஷன் அண்ட் சிங்கிள் ஆர்ம் கேபிள் புஷ் டவுனோட இதோட எல்லா ஹெட்ஸும் ப்ராப்பரா ஹிட் ஆயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் சூஸ் பண்ணுவேன். நீங்க உங்க பிளான் டிசைன் பண்றீங்க அப்படின்னா எல்லா ஹெட்ஸையும் ப்ராப்பரா ஹிட் பண்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸை ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்ரீக்வன்சியை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு, என்னென்ன ஒர்க் அவுட் போடணும் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. அடுத்து எவ்வளவு ஒர்க் அவுட் போடணும், வால்யூமா டிசைட் பண்ணணும். ஸோ வால்யூம் அப்படின்னா எல்லாரும் 10 to 20 sets வீக்லி போட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளவு சிம்பிள் இல்ல. இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எம்ல ஆரம்பிக்கிற 4 மேட்டர் தெரியணும். ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் வால்யூம். மெயின்டெனன்ஸ் வால்யூம்னா எதுவும் பெருசாலாம் பில்ட் பண்ண வேணாம் ப்ரோ, ஜஸ்ட் இருக்கிறத மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்றதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் வால்யூம். ரெண்டாவது மினிமம் எஃபெக்டிவ் வால்யூம். எனக்கு கொஞ்சோண்டு மசில் ஏறினா போதும், ரொம்பலாம் எனக்கு பண்ணணும்னு தேவையில்ல. எவ்வளவு மினிமம் பண்ணி மசில் க்ரோத் ஆகுமோ அவ்வளோ இருந்தா போதும் அப்படின்னு சொல்றதுதான் மினிமம் எஃபெக்டிவ் வால்யூம். அண்ட் தேர்ட் மேக்ஸிமம் அடாப்டிவ் வால்யூம். இதுதான் அந்த ஸ்வீட் ஸ்பாட். எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணா உங்க மசில் க்ரோத் மேக்ஸிமைஸ் ஆகுமோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்றது. ஃபோர்த் மேக்ஸிமம் ரெக்கவரபிள் வால்யூம். இந்த ஒரு பாயிண்ட்டை தாண்டி நான் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா என்னால் ரெக்கவர் ஆகவே முடியாது, இதுதான் என்னோட மேக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மேக்ஸிமம் வால்யூம் தான் மேக்ஸிமம் ரெக்கவரபிள் வால்யூம். ஸோ இந்த 4 வேல்யூஸ், இவ்வளோ போட்டால் உனக்கு மெயின்டைன் அப்படியே ஆகும், இவ்வளோ போட்டால் உனக்கு மசில் க்ரோத் சூப்பர் ஆகும் அப்படின்ற வேல்யூ ஒருத்தருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து 13 sets போடுவேன் வீக்லி. பைசெப்ஸ் 13, ட்ரைசெப்ஸ் 13. ஸோ அது எனக்கு என்னோட ரெக்கவரி எபிலிட்டி எல்லாத்தையும் பார்த்து எனக்கு அது பெட்டரா இருக்கு. பட் ஒரு சில பேருக்கு அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் வால்யூமாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது அந்த ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது 10 setsல ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ரெக்கவரி எப்படி ஆகுது அப்படின்றத பாருங்க. சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா செட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. உங்க ஸ்வீட் ஸ்பாட் என்ன, அந்த மேக்ஸிமம் அடாப்டிவ் வால்யூம் என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியை இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. செகண்ட் என்னென்ன ஒர்க் அவுட் போடணும் அப்படின்றத ஸ்மார்ட்டா சூஸ் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் வீக்லி எத்தனை செட்ஸ் போட்டா உங்க மசில் க்ரோத் மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்றத நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டுபிடிக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டெப். பட் இருக்கிறதுலே பேசிக்கான ஸ்டெப்லையும் நம்ம பயில இதை பண்ணுவாங்க. அதுதான் ஃபார்ம். பைசெப் கர்ல் பண்ணும்போது ப்ரோ எவ்வளவு ஒரு பைசெப் கர்ல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா ப்ரோ 20 kg ஈஸியா பண்ணுவேன் அப்படின்னு பாருங்க. சரி பண்ணி காட்டுங்க அப்படின்னா ப்ரோ இப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க எந்த பைசெப் ஒர்க் போனாலும் சரி பாடியை ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. அண்ட் எல்போல ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்காதீங்க. நேச்சுரலா மினிமலா மூவ்மெண்ட் கொடுத்து லிஃப்ட் பண்ண பாருங்க. டம்பலை கீழே விடும்போது பொத்துன்னு விடாம கண்ட்ரோல்டா ரிலீஸ் பண்ணுங்க. செகண்ட் ட்ரைசெப்ஸ்ல எல்லாருமே காமனா 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க. அண்ட் அந்த 2 மிஸ்டேக்கையுமே நானும் பண்ணி டென்னிஸ் எல்போ வந்து பிசியோட போனேன். ஸோ அந்த 2 மிஸ்டேக் என்னால அவாய்ட் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் எல்போஸை பாடிக்கு வெளியே ஃபிளார் அவுட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நீங்க எல்போஸை வெளியே ஃபிளார் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லோடு வந்து ட்ரைசெப்ல விடாம உங்க 4 ஆர்ம்ஸ்ல நல்லா லோடாக ஆரம்பிச்சிடும். அண்ட் செகண்ட் உங்க ரிஸ்ட். நீங்க ட்ரைசெப் ஒர்க் அவுட் போடும்போது மெயினா உங்க ரிஸ்ட்டை கரெக்டா ஸ்டேபிளா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ரிஸ்ட்டை வந்து ரொம்ப வாப்லியா விட்டீங்க அப்படின்னா லோட் கண்டிப்பா ட்ரைசெப்ல விடாது, லோட் மாத்தி விழுந்து எல்போ போய் வந்துடும். எனக்கு டென்னிஸ் எல்போவே வந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தப்பா ஃபார்ம் போட்டோம் அப்படின்னா எல்போல ஒரு கான்ஸ்டன்ட் பெயின் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போக வேண்டியதாயிடும். போனேன் நான் சொல்றேன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நீங்க என்னதான் இந்த வீடியோல இருக்க எல்லாத்தையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாலும் ஒரு விஷயத்த செய்யாம விட்டீங்க அப்படின்னா ஆர்ம்ஸ் 1 மில்லிமீட்டர் கூட க்ரோ ஆகும். அதனால அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க டயட். ஸோ டயட்ல முக்கியமா நீங்க 2 விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேலரி சர்ப்ளஸ். ஒரு நாளைக்கு உங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது, எழுதுறது, ஓடுறது இது எல்லாத்தையும் பெர்ஃபார்ம் பண்ணி உங்க பாடி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி தேவையோ அதை மெயின்டெனன்ஸ் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மசில் பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 300 கேலரிஸா நீங்க எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மசில் பில்ட் பண்றதுல உங்க பாடி ஃபோக்கஸ் பண்ணும். செகண்ட் ப்ரோட்டீன் இன்டேக். இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னா நீங்க முக்கியமா என்ன வேணும் அப்படின்னா செங்கல். ஏன்னா வீட்டோட பில்டிங் பிளாக்ன்றது செங்கல் தான். அதே மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசில்ஸ்ல சின்னதா மைக்ரோ டேர் ஆகும். அண்ட் அந்த டேரை ரிப்பேர் பண்றதுக்கு உங்க பாடியோட பில்டிங் பிளாக் தான் அந்த ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் இருந்தாதான் உங்க பாடியை ரிப்பேர் பண்ணி மசில் க்ரோ ஆகும். நீங்க ஒர்க் அவுட் எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா ஹார்டா போட்டாலும் ப்ரோட்டீன் நீங்க கரெக்டா எடுக்கல அப்படின்னா மசில் பில்ட் ஆகும். வீடியோ மட்டும் இல்ல, நீங்க டாப் 5 செஸ்ட் ஒர்க் அவுட், பெஸ்டான லெக் ஒர்க் அவுட் அப்படின்னு நீங்க எந்த ஒர்க் அவுட் வீடியோ பார்த்தாலும் இந்த 2 விஷயத்த நீங்க கரெக்டா செய்யல அப்படின்னா எல்லா ஒர்க் அவுட் வீடியோ நீங்க பண்ற ஒர்க் அவுட் எல்லாமே வேஸ்ட். நார்மல் பண்ண பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபிட்னஸே சிம்பிள் தான். இல்ல ஹார்ட் பார்ட்னா அதை நீங்க கன்சிஸ்டன்டா பண்றது தான். அதை நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.